ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா அமெரிக்காவுடன் இணைந்து ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறது இந்தியாவுக்கு எந்த விதத்துல நன்மை பயக்கும், இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து என்ன மாதிரியான ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்க போறாங்க, அந்த மிசைலோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா ஈஜிப்ட் நாட்டிற்கு 3 முக்கியமான ஆயுதங்களை விற்பனை செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்தியா என்னென்ன ஆயுதங்களை ஈஜிப்ட் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க, இதன் மூலமா இந்தியாவுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், இந்தியா சமீபத்துல அக்னி பிரைம் மிசைல வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த சோதனையோட முக்கியத்துவம் என்ன, அக்னி பிரைம் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன, அக்னி பிரைம் மிசைல இந்தியா எதற்காக டெவலப் செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் ஆகக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல ரஷ்யா மற்றும் சீனா ஒரு முன்னேறிய நிலையில இருக்காங்க. சமீபத்துல கூட ஈரான் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல வெற்றிகரமா உருவாக்கிட்டதா அறிவிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில வல்லரசு நாடான அமெரிக்காவால் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல உருவாக்க முடியல. இந்தியா ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு பல்வேறு விதங்கள்ல முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவுடன் இணைந்து பிரம்மோஸ் 2 ஹைப்பர்சானிக் மிசைல்களை உருவாக்குறதுக்கு முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம HSTDV அப்படிங்கிற ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை வெற்றிகரமா சோதனை செஞ்சிருக்காங்க. இந்த டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை ஃபியூச்சர்ல ஒரு ஹைப்பர்சானிக் லைட் வெஹிக்கிளா டெவலப் செய்யறதுக்கு இந்தியா முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ஹைப்பர்சானிக் டெக்னிக்கல் டெமான்ஸ்ட்ரேட்டர் வெஹிக்கிளை உலகின் 4வது நாடா இந்தியா உருவாக்கி இருக்காங்க. அதனால இந்தியா இன்னும் 3 முதல் 4 வருடங்களுக்குள் எப்படியும் ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல உருவாக்கிடுவாங்க. ஆனா அமெரிக்காவை பொறுத்தமட்டில் ஹைப்பர்சானிக் மிசைல் தொழில்நுட்பத்துல கொஞ்சம் பின்தங்கி தான் இருக்காங்க. அமெரிக்கா AGM-183A ஏர் லான்ச் ரேபிட் ரெஸ்பான்ஸ் வெப்பன் அப்படிங்கிற ஒரு ஹைப்பர்சானிக் மிசைல டெவலப் செய்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த மிசைல்கள் சில சோதனைகள்ல வெற்றிகரமா செயல்பட்டது, ஆனா சில சோதனைகள்ல மிக மோசமா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு. இதனை தொடர்ந்து அமெரிக்க விமானப்படை மற்றும் கடற்படை புதிதாக டெவலப் செய்யப்பட்டு வந்த மிசைல நிராகரிச்சிட்டாங்க. இந்த சூழ்நிலையில அமெரிக்காவும் இந்தியாவும் அதிநவீன ஆயுதங்களை டெவலப் செய்யறதுக்கு ஒருங்கிணைந்து செயல்பட திட்டமிட்டிருக்காங்க. இதனை தொடர்ந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து ஹைப்பர்சானிக் அட்டாக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்ய இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. அதுவும் இந்தியா பயன்படுத்தி வரும் P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராப்ட்கள்ல இருந்து புதிதாக டெவலப் செய்யப்பட உள்ள ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்த இருப்பதா சொல்லப்படுது. இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் பிரத்யேகமா விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் பெரிய போர்க்கப்பல்களை தாக்கி அழிப்பதற்காக டெவலப் செய்யப்பட உள்ளது. அமெரிக்காவும் இந்தியாவும் லாங் ரேஞ்ச் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்யறதுக்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. ஏன்னா லாங் ரேஞ்ச் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைல்களை பயன்படுத்தி மிலிட்டரி பேசஸ், விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் மற்றும் விமான தளங்களை தாக்கி அழிக்க முடியும். இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு அப்படிங்கிற திட்டத்தின் கீழ் லாங் ரேஞ்ச் கொண்ட ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்படும் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைல் 2 ஸ்டேஜ் கொண்ட மிசைலா டெவலப் செய்யப்பட உள்ளது. முதல் ஸ்டேஜ்ல ஒரு இன்டர்மீடியேட் ரேஞ்ச் பாலிஸ்டிக் மிசைல் பயன்படுத்தப்பட உள்ளது. இந்த மிசைல் ஹைப்பர்சானிக் மிசைல ஒரு குறிப்பிட்ட உயரம் வரைக்கும் எடுத்து செல்லும். அதற்கு பிறகு அந்த மிசைல்ல இருந்து ஹைப்பர்சானிக் மிசைல் பிரிந்து இலக்கை நோக்கி பயணித்து சென்று தாக்குதல் நடத்தும். இந்தியா ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் 2000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள இலக்குகளை தாக்கும் வகையில வடிவமைக்கப்பட்டு வருது. ப்ராஜெக்ட் விஷ்ணு திட்டத்தின் கீழ் டெவலப் செய்யப்பட்டு வரும் ஹைப்பர்சானிக் மிசைலை டெவலப் செய்யறதுக்கு ரஷ்யா இந்தியாவுக்கு உதவி செய்யறாங்க. இந்த மிசைல்கள் அளவில் சிறியதா இருக்கும் வகையில டெவலப் செய்யப்பட்டு வருது. அதனால போர்க்கப்பல்கள் மற்றும் மொபைல் லான்ச்சர்கள்ல இருந்து மிக எளிதா லான்ச் செய்ய முடியும். இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் மிசைல்
ஒரு ஏர் லான்ச் ஹைப்பர்சானிக் க்ரூஸ் மிசைலா டெவலப் செய்யப்பட உள்ளது. இந்த மிசைல்களும் அளவில் சிறியதா இருக்கும் வகையில வடிவமைக்கப்பட உள்ளது. எதற்காக அப்படின்னா P-8I மேரிடைம் பெட்ரோல் ஏர்கிராஃப்ட் மற்றும் இந்தியாவின் உள்நாட்டு ஃபைட்டர் ஜெட் விமானமான தேஜஸ் விமானங்கள்ல பயன்படுத்தும் வகையிலையும் இந்த ஹைப்பர்சானிக் மிசைல்கள் டெவலப் செய்யப்பட உள்ளது. சீனா அதிக அளவுல விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை பயன்படுத்தி தென்சீன கடல் பகுதி மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதியில ஆதிக்கம் செலுத்தும் திட்டத்துல சீனா செயல்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அதனால ஃபியூச்சர்ல சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களை எதிர்கொள்வதற்காக தான் அமெரிக்காவும் இந்தியாவும் இந்த லாங் ரேஞ்ச் கொண்ட ஹைப்பர்சானிக் மிசைல்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. வரும் காலத்துல இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து டெவலப் செய்யும் ஹைப்பர்சானிக் மிசைல்கள் சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்களுக்கு ஒரு சிம்ம சொப்பனமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இரண்டாவது அப்டேட், பாரத பிரதமர் இந்த மாதத்துல அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் போறாரு. அந்த சுற்றுப்பயணத்தின் தொடர்ச்சியா ஈஜிப்ட் நாட்டிற்கும் சுற்றுப்பயணம் செய்ய போறாரு. பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணத்தின் போது இந்தியாவுக்கும் ஈஜிப்டுக்கும் இடையே ஆயுத விற்பனை தொடர்பா ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. ஈஜிப்ட் இந்தியாவிடமிருந்து 3 முக்கியமான ஆயுதங்களை வாங்குவதற்கு வாய்ப்பு இருப்பதா சொல்லப்படுது. குறிப்பா தேஜஸ் விமானம், ஆகாஷ் மிசைல்கள் மற்றும் ஸ்மார்ட் ஆன்டி ஏர்ஃபீல்ட் வெப்பன் போன்ற ஆயுதங்களை வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஈஜிப்ட் அரசாங்கம் இந்தியாவிடம் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க இந்தியா ஈஜிப்ட் நாட்டிற்கு இந்த 3 ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கு முன்வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த 3 ஆயுதங்களோட தொழில்நுட்பத்தை ஈஜிப்ட் நாட்டிற்கு டிரான்ஸ்பர் செய்து ஈஜிப்ட்லே இந்த ஆயுதங்களை தயாரிப்பதற்கும் பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்துகிட்டு இருக்கு. அதனால பாரத பிரதமரின் இந்த சுற்றுப்பயணம் இந்தியா ஈஜிப்ட் உறவுல மிகவும் ஒரு முக்கியமான சுற்றுப்பயணமா பார்க்கப்படுது. இந்தியா சமீப காலமா தன்னுடைய ஆயுதங்களை ஏற்றுமதி செய்வதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இதற்கு காரணம் தன்னுடைய நட்பு நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை செய்வதன் மூலம் உலகில் உள்ள பல நாடுகள்ல தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கொண்டு வர முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஆயுத தொழிற்சாலைகளை இந்தியால கொண்டு வருவதன் மூலம் பலருக்கு வேலை வாய்ப்பை வழங்க முடியும் அப்படின்னு இந்தியா நினைக்கிறாங்க. மூன்றாவது அப்டேட், இந்தியா வெற்றிகரமா அக்னி பிரைம் மிசைல இரவு நேரத்துல சோதனை செஞ்சிருக்காங்க. இதற்கு முன்பு அக்னி பிரைம் மிசைல் 3 முறை சோதிக்கப்பட்டிருக்கு. இந்தியா இப்ப நடத்திருக்க சோதனை தான் அக்னி பிரைம் மிசைல் ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட்ல இணைவதற்கு முன்பு நடத்தக்கூடிய கடைசி சோதனை அப்படின்னு சொல்லப்படுது. அக்னி பிரைம் மிசைல் சோதிக்கப்பட்ட போது இந்த சோதனையை மானிட்டர் செய்வதற்கு ரடார் சிஸ்டம், டெலிமெட்ரிக் மற்றும் எலக்ட்ரோ ஆப்டிகல் டிராக்கிங் சிஸ்டங்கள், அதிநவீன சென்சார்கள் போன்றவை நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. அது மட்டும் இல்லாம மிசைல் தாக்கக்கூடிய இலக்குக்கு அருகிலும் பலவிதமான சென்சார்கள் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்திய கடற்படையின் போர்க்கப்பல்களையும் அக்னி பிரைம் மிசைல் சோதனையை மானிட்டர் செய்வதற்கு பல்வேறு விதமான சிஸ்டங்கள் நிலைநிறுத்தப்பட்டிருந்தது. இந்தியா நடத்திய இந்த அக்னி பிரைம் மிசைல் சோதனையை DRDO நிறுவனத்தின் விஞ்ஞானிகள் மற்றும் இந்தியாவின் அணு ஆயுதங்களை கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜிக் ஃபோர்ஸ் கமாண்ட் அமைப்பை சேர்ந்த அதிகாரிகள் கண்காணிச்சிருக்காங்க. ஏற்கனவே இந்திய படையில் அக்னி சீரியஸ் ஆஃப் மிசைல்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. ஆனா தற்போது இந்தியா சோதிச்சிருக்க அக்னி பிரைம் மிசைல்கள் ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் மிசைல். இந்த மிசைல் ஏற்கனவே பயன்பாட்டில் உள்ள அக்னி மிசைல்களை விட மிகவும் எடை குறைவா இருக்கும். அது மட்டும் இல்லாம அதிகமான எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று இந்த மிசைல்களால் தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல் கிட்டத்தட்ட 11,000 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த மிசைல்னால சாதாரண கன்வென்ஷனல் வார்ஹெட்டுகள் மற்றும் அணு ஆயுதங்களை ஏந்தி சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்ல MIRV தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ஒரே மிசைலை பயன்படுத்தி வெவ்வேறு திசையில இருக்கக்கூடிய வெவ்வேறு டார்கெட்டுகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்னால 1500 முதல் 3000 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல்கள் 3 ஸ்டேஜ் கொண்ட மிசைல். முதல் 2 ஸ்டேஜ்ல ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படும். 3வது ஸ்டேஜ்ல மனூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்படுது. அக்னி பிரைம் மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது மிக துல்லியமா தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைலோட சர்க்குலர் எரர் ப்ராபபிலிட்டி லெஸ் தென் 10 மீட்டர். அதாவது அக்னி பிரைம் மிசைல்னால டார்கெட்ல இருந்து 10 மீட்டர் சுற்றளவுக்குள் தாக்குதல் நடத்த முடியும். அக்னி பிரைம் மிசைல இலக்கை நோக்கி
வழிநடத்துவதற்கு ரிங் லேசர் கைரோ இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் மற்றும் ஜிபிஎஸ் நேவிக் சேட்டலைட் கைடிங் சிஸ்டம் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல மொபைல் லான்ச்சர்கள்ல மவுண்ட் செஞ்சிருக்காங்க. அதனால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த மிசைல மிக எளிதா எடுத்து சென்று லான்ச் செய்ய முடியும். அக்னி பிரைம் மிசைல இந்தியா பிரத்யேகமா பாகிஸ்தானை மனதில் கொண்டு டெவலப் செஞ்சிருக்காங்க. அதாவது அக்னி பிரைம் மிசைல்னால 1000 முதல் 2000 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகள் மீது தாக்குதல் நடத்த முடியும். இதன் மூலமா பாகிஸ்தானுடைய எந்த ஒரு பகுதியின் மீதும் இந்தியானால அக்னி பிரைம் மிசைல பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். சீனாவை பொறுத்தமட்டில் சில குறிப்பிட்ட இடங்களை மட்டுமே அக்னி பிரைம் மிசைல பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். அதனால இந்த மிசைல் பிரத்யேகமா பாகிஸ்தானுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. சீனாவை தாக்குவதற்கு இந்தியா அக்னி 5 மிசைல டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த மிசைலை பயன்படுத்தி சீனாவுடைய எந்த ஒரு பகுதியின் மீதும் தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைய பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.